எதிர்காலத்தை முன்கூட்டியே கணித்த சாதுக்கள், காலத்தை மீறிய தரிசனங்கள். காலம் என்பது மனிதகுலத்திற்கு எப்போதும் ஒரு பெரிய புதிராகவே இருந்து வருகிறது. நாம் வாழும் நிகழ்காலம் என்பது ஒரு நொடிப்பொழுது மட்டுமே. கடந்த காலம் என்பது நினைவுகளின் தொகுப்பு, எதிர்காலம் என்பது நம்பிக்கைகளின் கலவை. ஆனால் உலகின் பல்வேறு பகுதிகளிலும் பல்வேறு மதங்களைச் சேர்ந்த சில மகான்களும் சாதுக்களும் துறவிகளும் இந்த கால எல்லைகளை தாண்டி இன்னும் நடக்காத நிகழ்வுகளை துல்லியமாக கணித்து சொன்னவர்களாக வரலாற்றில் திகழ்கின்றனர். இது எப்படி சாத்தியம்? ஆன்மீகத்தின் பார்வையில் ஒருவர் தன் மனதையும் உணர்வுகளையும் முழுமையாக கட்டுப்படுத்தி ஆழ்ந்த தியான நிலையை அடைந்தால் அவர்களால் காலம் என்ற கருத்திலிருந்து விடுபட முடியும். அப்போது கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் என்ற வேறுபாடு மறைந்து அனைத்தும் ஒரே நேரத்தில் ஒரு பெரிய திரைப்படம் போல அவர்களின் ஞான திருஷ்டிக்கு தெரியும். உலக வரலாற்றில் எதிர்காலத்தை முன்கூட்டியே சரியாக கணித்து சில அற்புதமான சாதுக்களைப் பற்றி விரிவாக பார்ப்போம். 1. தமிழர்களின் ஞான கண் அகத்திய முனிவர். எதிர்கால கணிப்பு என்றாலே தமிழகத்தில் முதலில் நினைவுக்கு வருவது சித்தர்களின் நாடி ஜோதிடம் தான். அதிலும் முதன்மையானவர் அகத்திய முனிவர். ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பே இந்த பூமியில் பிறக்கப் போகும் ஒவ்வொரு மனிதனின் பிறப்பு, இறப்பு, கல்வி, திருமணம், தொழில் என அனைத்தையும் அகத்தியர்தாள் ஓலைகளில் எழுதி வைத்துள்ளார். இது எப்படி சாத்தியம் என்பதற்கு அறிவியல் ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் விளக்கங்கள் உள்ளன. சித்தர்கள் கால ஞானம் பெற்றிருந்தனர். அவர்களின் யோக சக்தி இவ்வளவு உயர்ந்திருந்ததால் எதிர்காலத்தில் பிறக்கும் ஒருவரின் குணங்களையும் அவருடைய விதியையும் அவர்களால் பார்க்க முடிந்தது. இன்றும் வைத்தீஸ்வரன் கோயில் உள்ளிட்ட இடங்களில் நாம் எங்கே பிறந்தோம், என்ன சந்திப்பு எடுத்துக் கொண்டு வருகிறோம் என்பதை வைத்து அந்த ஓலைகளை தேடி எடுத்து வாசிக்கும் பழக்கம் நடைமுறையில் உள்ளது. இது அகத்திய முனிவரின் எதிர்கால காட்சித்திறனுக்கு சிறந்த உதாரணமாகும். 2. உலகின் மிகப்பெரிய கணிப்பாளர் நோஸ்ட்ரடாமஸ். 16ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த பிரெஞ்சு மருத்துவரும் ஜோதிடருமான மைக்கேல் டி நோஸ்ட்ரடாம் எதிர்கால கணிப்புகளின் மன்னராக கருதப்படுகிறார். அவர் எழுதிய லெஸ் ப்ராஃபெட்டிஸ் என்ற நூலில் 4 வரிகள் கொண்ட கவிதை வடிவில் 942 கணிப்புகள் உள்ளன. 2ஆம் உலகப் போர், பிரான்ஸ் புரட்சி, ஹிட்லரின் எழுச்சி, ஜான் எப் கென்னடி படுகொலை, செப்டம்பர் 11 தாக்குதல் போன்ற பெரிய உலக நிகழ்வுகளை அவர் நூற்றாண்டுகளுக்கு முன்பே கணித்தார். ஹிட்லரை குறிப்பிட்டு அவர் பயன்படுத்திய ஹிஸ்டர் என்ற சொல் இன்றும் ஆராய்ச்சியாளர்களை வியப்பில் ஆழ்த்துகிறது. அவர் ஒரு நீர்க்கிண்ணத்தை பார்த்து தியானம் செய்து அதில் தெரிந்த காட்சிகளை எழுதியதாக வரலாறு கூறுகிறது. அவரது கணிப்புகள் மிகவும் மர்மமாகவும் குறியீடாகவும் இருந்தாலும் நிகழ்வு நடந்த பின்னர் அவற்றின் பொருள் விளங்கும் அளவுக்கு துல்லியமாக இருந்துள்ளன. 3. கலியுகத்தின் கண்காணிப்பாளர் வீரபிரமேந்திர சுவாமிகள். தென்னிந்தியா, குறிப்பாக ஆந்திரா மற்றும் கர்நாடக பகுதிகளில் மிகவும் மரியாதைக்குரியவரான வீரபிரமேந்திர சுவாமிகள் கலக்ஞானம் என்ற அற்புத நூலை இயற்றியவர். இந்த நூலில் கலியுகத்தில் நடக்கப் போகும் நிகழ்வுகளை மிக விரிவாக கணித்துள்ளார். ஆங்கிலேயர்களின் வருகை, அவர்களின் ஆட்சி முறை, தொடர்ந்துகளின் வருகை, தானந்துகள், இருசக்கர வண்டிகள், விமானங்கள், வானவெடிகள் பற்றி அவர் கொடுத்த விளக்கங்கள் அப்போதைய மக்களுக்கு புரியாதவையாக இருந்தாலும் இன்று நாம் பயன்படுத்தும் தொழில்நுட்பங்களுடன் சரியாக பொருந்துகின்றன. குறிப்பாக இரும்பினாலான பாம்புகள் நிலத்தில் ஓடும் என்று அவர் கூறியது தொடர்ந்துகளையும், உலோக பறவைகள் வானில் பறக்கும் என்பது விமானங்களையும் குறிப்பதாக இன்று விளக்கப்படுகிறது. மேலும் உலகில் ஏற்படப் போகும் பெரிய போர்கள், பேரழிவுகள் மற்றும் ஒரு புதிய யுகத்தின் தொடக்கம் பற்றியும் அவரது கணிப்புகள் தொடர்கின்றன. 4. ஜீவ சமாதியின் அற்புதம். ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள். 17ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த மத்துவ சம்பிரதாயத்தின் பெரிய சாதுவான ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் மந்திராலயத்தில், இன்றைய கர்நாடகா, ஜீவ சமாதி அடைந்தவர். அவர் தனது எதிர்காலத்தையும் தன் சமாதிக்குப் பிறகு நடக்கப் போகும் நிகழ்வுகளையும் முன்கூட்டியே சரியாக கணித்தார். அவரது வாழ்க்கையில் நடந்த ஒரு பிரபலமான சம்பவம் இதோ. அவர் தனது சீடர் அப்பனாச்சாரியருக்கு, நான் ஜீவ சமாதி அடைந்து 300 ஆண்டுகளுக்குப் பிறகு ஒரு ஆங்கிலேய அதிகாரி இங்கு வருவான். அவனுக்கு இங்கு ஒரு குதிரை லாயம் அமைக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். அப்போது நீ என் சமாதியை அவனுக்குக் காட்டி அவன் எண்ணத்தை மாற்ற வேண்டும் என்று கூறினார்.
சரியாக 300 ஆண்டுகளுக்குப் பிறகு சர் தாமஸ் மன்றோ என்ற ஆங்கிலேய கலெக்டர் அந்த இடத்திற்கு வந்தார். அவர் சமாதியை இடித்து குதிரை லாயம் அமைக்க முயன்றபோது அப்பனாச்சாரியரின் வழிவந்தவர்கள் அங்கு சென்று சுவாமிகளின் முன்கூட்டியே கூறிய வார்த்தைகளை சொன்னனர். மன்றோவின் மனதில் ஏற்பட்ட மாற்றத்தால் அவர் சமாதியை பாதுகாப்பாக விட்டுச் சென்றார். இது காலத்தை வெல்லும் அவரது யோக சக்திக்கு சிறந்த சான்று. 5. ஷீரடியின் அற்புத சாது சாயி பாபா. மகாராஷ்டிராவின் ஷீரடியைச் சேர்ந்த சாயி பாபா தனது எளிமையான வாழ்க்கை மூலம் மக்களை வழிநடத்தியவர். அல்லாஹ் மாலிக், கடவுளே ஆட்சியாளர் என்ற ஜபத்தை மட்டுமே சொல்லிய இவர் இந்து மற்றும் இஸ்லாமிய மதங்களின் ஒற்றுமையை காட்டியவர். இவரும் பல எதிர்கால கணிப்புகளை செய்துள்ளார். 1910ஆம் ஆண்டு ஷீரடியில் கொடும் பிளேக் நோய் பரவிய போது அதற்கு முன்பே பாபா அதை உணர்ந்து கிராம மக்களை காப்பாற்ற தீவிரமாக செயல்பட்டார். தனது இறப்பையும் அவர் முன்கூட்டியே கணித்தார். 1918ஆம் ஆண்டு விஜயதசமி அன்று தனது உடலை விட்டு செல்வதாகவும் அதற்கு பிறகும் தன் சமாதியில் தன் பக்தர்களுக்கு உதவி செய்வதாகவும் அவர் தெளிவாக கூறினார். அவரது கடைசி நாட்களில் அவர் அணிந்திருந்த ஆடையை எரித்து அந்த சாம்பலை ஊதி பக்தர்களுக்கு பிரசாதமாக கொடுத்ததும் அது ஒரு பெரிய எதிர்கால நோய் தொற்றை சமாளிக்கத்தான் என்பதை பிற்காலத்தில் மக்கள் உணர்ந்தனர். 6. உலகை அசைத்த வேதாந்தியின் கணிப்பு. ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர். 19ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த இந்தியாவின் பெரிய துறவி ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர் தன் சீடர்களின் எதிர்காலத்தை மிக தெளிவாக பார்த்தவர். குறிப்பாக அவரது முக்கிய சீடரான நரேந்திரநாத் தத்தா, பிற்காலத்தில் சுவாமி விவேகானந்தர் எதிர்காலத்தில் எப்படி செயல்படுவார் என்பதை அவர் நன்கு அறிந்திருந்தார். ஒருமுறை நரேந்திரனை பார்த்து, நீ ஒரு சாதாரண மனிதன் அல்ல, நரசிம்மரின் அவதாரம் போல நீ உலகிற்கு உதவ வரப்போகிறாய். உன் வார்த்தைகளால் உலகமே வியப்படும் என்று கூறினார். அதுபோலவே தன் மற்றொரு சீடர் விவேகானந்தரின் சகோதரர் மகேந்திரநாத் தத்தா இறக்கப் போவதையும் அதற்கான காரணத்தையும் முன்கூட்டியே கணித்து சொன்னார். அவன் வாழ்வதற்கு உடல் தாங்காது, அவன் விரைவில் இறந்து விடுவான் என்று சொல்லி அதற்கான ஆன்மீக பயிற்சியை அவனுக்கு கொடுத்தார். அந்த கணிப்பும் சரியாகவே நடந்தது. இது ஒரு ஞானியின் ஆன்மீக காட்சிக்கு எடுத்துக்காட்டாகும். 7. சூபி ஞானியின் தரிசனம். நிஜாமுத்தீன் அவுலியா. தில்லியில் வாழ்ந்த புகழ்பெற்ற சூபி ஞானி நிஜாமுத்தீன் அவுலியா 13-14ஆம் நூற்றாண்டுகளில் வாழ்ந்த இவர் தனது ஆழ்ந்த தியான நிலையின் மூலம் பல எதிர்கால நிகழ்வுகளை கணித்தார். அவரது வாழ்க்கை வரலாற்றில் பல அற்புத சம்பவங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. ஒருமுறை தில்லி சுல்தானாக இருந்த அலாவுதீன் கில்ஜி தனது இராணுவத்துடன் வங்காளத்திற்கு போருக்குச் செல்வதாக அறிவித்தார். அப்போது அவுலியாவின் சீடர்கள் சுல்தான் திரும்பி வருவாரா என்று கேட்டனர். அதற்கு அவுலியா, தில்லி இன்னும் நெருக்கமாக இல்லை, தில்லி டோர் ஆஸ்ட் என்று கூறினார். இதன் பொருள் அவரால் தில்லிக்கு திரும்ப முடியாது என்பதாகும். சரியாகவும் அந்த போர் பயணத்தில் கில்ஜி நோய்வாய்ப்பட்டு இறந்தார். இதுபோல வருங்காலத்தில் தில்லியில் ஆட்சி செய்யப் போகும் முகம்மது பின் துக்ளக்கின் எழுச்சியையும் அவரது கொடூர செயல்களையும் அவுலியா முன்கூட்டியே கண்டறிந்து அதன் விளைவுகளை மக்களுக்கு எச்சரித்தார். 8. கிறிஸ்தவ சாதுவின் திருவுளச்சக்தி. பாத்ரே பியோ. இத்தாலியைச் சேர்ந்த கத்தோலிக்க துறவி பாத்ரே பியோ 1887-1968. இவர் தனது உடலில் இயேசு கிறிஸ்துவின் பாடுகளின் அடையாளங்களான 5 காயங்கள் இயல்பாகவே ஏற்பட்டவர். இவருக்கு இரட்டை பார்வை, ஒரே நேரத்தில் 2 இடங்களில் இருக்கும் சக்தி மற்றும் எதிர்காலம் காணும் சக்தி இருந்தது. 2ஆம் உலகப் போரின் போது அமெரிக்க விமானப்படையைச் சேர்ந்த ஒரு பைலட் இத்தாலியின் மீது குண்டுகளை வீச உத்தரவிடப்பட்டார். அவரது விமானத்தில் இருந்தபோது பாத்ரே பியோ அவருக்கு தோன்றி, குண்டு வீச வேண்டாம், விமானத்தை திருப்பி செல் என்று கூறினார். அந்த பைலட் மிகவும் பயந்து தனது அதிகாரிகளுக்கு இதை தெரிவித்து விமானத்தை திருப்பிச் சென்றார். பிற்காலத்தில் அந்த பைலட் பாத்ரே பியோவை சந்தித்த போது அவரையே பார்த்து அதிர்ச்சியடைந்தார். இதுபோல பல நோயாளிகளின் எதிர்காலத்தையும் அவர்கள் குணமடைவதையும் அவர் முன்கூட்டியே சொல்வது வழக்கமாக இருந்தது. 9. வங்காளத்தின் நவீன நோஸ்ட்ரடாமஸ். பாபா வெங்கட்ராமன். பல்கேரியாவைச் சேர்ந்த பாபா வெங்கட்ராமன் 1911-1996 கண்பார்வையற்ற ஒரு பெண் துறவி.
இவரை நவீன நோஸ்ட்ரடாமஸ் என்று அழைக்கிறார்கள். சிறுவயதிலேயே ஒரு புயலில் சிக்கி கண் பார்வையை இழந்த இவருக்கு அதன் பிறகு மிக வலுவான ஆன்மீக காட்சிகள் வந்தன. இரண்டாம் உலகப் போரின் தொடக்கம், சோவியத் ஒன்றியத்தின் வீழ்ச்சி, செப்டம்பர் 11 தாக்குதல், 2004 சுனாமி போன்ற பெரிய உலக நிகழ்வுகளை இவர் முன்கூட்டியே சரியாக கணித்தார். குறிப்பாக 1980களிலேயே 1999 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் உருசியா குறுக்கண்டம் என்ற பெயர் கொண்ட ஒரு பெரிய நீர்மூழ்கி கப்பலை இழக்கும், அதில் பலர் உயிரிழப்பார்கள் என்று கணித்தார். அப்போது அத்தகைய கப்பல் இல்லை என்று யாரும் நம்பவில்லை. ஆனால் 2000ஆம் ஆண்டு ஆகஸ்டில் குருஸ்க் என்ற ரஷ்ய அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல் விபத்துக்குள்ளாகி மூழ்கியது. இது அவரது எதிர்கால காட்சிக்கு ஒரு மிகப்பெரிய ஆதாரமாகும். 10 பக்தியின் உச்சியில் நின்ற திருவருட்சாமிகள் பக்தவத்சலம் பெரியவர். தமிழ்நாட்டின் கும்பகோணத்தைச் சேர்ந்த பக்தவத்சலம் பெரியவர் பகவான் நாமதேசுவரர் தோத்திரி. தனது எளிய வாழ்க்கை முறைக்கும் மிக உயர்ந்த ஞான நிலைக்கும் பெயர் பெற்றவர். இவரது வாழ்க்கையில் நடந்த பல சம்பவங்கள் அவரது கால அறிவை நிரூபிக்கின்றன. ஒருமுறை தனது சீடர் ஒருவருக்கு, நீ இன்னைக்கு இரவு உன் வீட்டிற்குச் செல்லாதே, இங்கேயே தங்கிவிடு. உன் வீட்டில் ஒரு பெரிய ஆபத்து நடக்கப் போகிறது என்று கூறினார். அந்த சீடர் சென்று பார்த்தபோது அவரது வீட்டின் மேற்கூரை இரவில் சரிந்து விழுந்திருந்தது. அவர் சென்றிருந்தால் உயிரிழந்திருப்பார். இதுபோல தன்னை சந்திக்க வரும் பக்தர்களின் வீட்டு நிலை, அவர்களுக்கு ஏற்படப் போகும் நோய்கள், வரும் ஆண்டுகளில் அவர்கள் எதிர்கொள்ளப் போகும் சவால்கள் என எதுவுமே மறைவில்லாமல் அவர் சொல்வார். அவரிடம் பேசிய பலர், அவர் எங்கள் வாழ்க்கையை ஒரு புத்தகம் போல திறந்து வாசிப்பது போல இருந்தது என்று குறிப்பிடுவார்கள். எதிர்கால கணிப்புகளின் பின்னணியில் உள்ள தத்துவம். இந்தச் சாதுக்கள் எதிர்காலத்தை எப்படி கணிக்க முடிந்தது? இதற்கு விஞ்ஞானமும் ஆன்மீகமும் இணைந்து விடை கொடுக்கின்றன. நவீன இயற்பியலின் குவாண்டம் மெக்கானிக்ஸ் படி காலமும் இடமும் ஒரு மாயை என்றும் அவை மாற்றக்கூடியவை என்றும் கூறுகிறது. ஒரு மனிதனின் மூளை முழு வளர்ச்சியடைந்தால் அது ஒரு குவாண்டம் கணினி போல செயல்பட்டு கடந்த காலத்தின் தரவுகளையும் எதிர்காலத்தின் சாத்தியக்கூறுகளையும் கணக்கிட முடியும் என்பது விஞ்ஞானிகளின் கருத்து. ஆன்மீகத்தின்படி இந்த உலகம் முழுவதும் ஒரு பெரிய சதாகாச பிரபஞ்சம் போல இணைக்கப்பட்டுள்ளது. சாதாரண மனிதர்களின் மனம் மாயை என்ற மூடியால் மூடப்பட்டிருப்பதால் நாம் கடந்த காலத்தை மட்டுமே நினைவு கொள்கிறோம். ஆனால் யோகம் மற்றும் தியானத்தின் மூலம் அந்த மூடியை அகற்றிய சாதுக்களின் மனம் ஒரு தூய கண்ணாடி போல ஆகிறது. அந்த கண்ணாடியில் கடந்த காலமும் நிகழ்காலமும் எதிர்காலமும் ஒரே நேரத்தில் பிரதிபலிக்கின்றன. இதைத்தான் ஞான திருஷ்டி என்கிறோம். அவர்கள் ஏன் கணித்தார்கள்? இங்கே ஒரு முக்கியமான கேள்வி எழுகிறது. எதிர்காலத்தில் நடக்கப் போகும் கெடுதல்களையும் போர்களையும் இயற்கை பேரழிவுகளையும் இந்த சாதுக்கள் முன்கூட்டியே பார்த்துவிட்டு அவற்றை தடுக்காதது ஏன்? இதற்கு வேதாந்தம் தெளிவான பதில் கொடுக்கிறது. ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு நாடும் செய்யும் கர்மாவின் பலனை எதிர்கால நிகழ்வுகளாக வெளிப்படுகின்றன. ஒரு பெரிய போர் வரப்போகிறது என்பது மனித குலத்தின் மொத்த ஆக்ரோஷம் மற்றும் தவறான செயல்களின் திரட்டு ஆகும். ஒரு ஞானி அந்த பழத்தை கண்டுவிட்டு மரத்தை வெட்டிவிட முடியாது. மேலும் இந்தச் சாதுக்கள் எதிர்காலத்தை கணிப்பது பயத்தை உண்டாக்கவோ அல்லது தங்களை மாயாஜாலர்களாக காட்டிக்கொள்ளவோ அல்ல. அவர்களின் முக்கிய நோக்கம் 2 விஷயங்கள்தான். ஒன்று, மனிதனின் நம்பிக்கையை உறுதிப்படுத்துவது. இந்த உலகம் ஒரு சட்டப்படி நடக்கிறது, ஒரு உயர்ந்த சக்தி இருக்கிறது, கர்மா உண்டு என்பதை நிரூபித்து மக்களை நல்வழிப்படுத்துவது. 2, எச்சரிக்கை செய்வது. ஒரு பேரழிவு வரப்போகிறது என்றால் அதை பற்றிச் சொல்வதன் மூலம் மக்கள் தங்கள் அகந்தையை விட்டு ஆன்மீக பாதையில் ஏற்படுவார்கள் என்பதே அவர்களின் எண்ணம். தீய செயல்களை நிறுத்தினால் எதிர்காலத்தையும் மாற்றியமைக்க முடியும் என்பதை உணர்த்துவது. நாம் இன்று செயற்கை நுண்ணறிவு, செயற்கைக்கோள்கள், மேம்பட்ட தொழில்நுட்பங்கள் மூலம் எதிர்காலத்தை கணிக்க முயற்சிக்கிறோம். ஆனால் அகத்தியர் முதல் வெங்கட்ராமன் வரை எந்த இயந்திரங்களும் இல்லாமல் தங்கள் உள்ளத்தின் அமைதியையும் தியான சக்தியையும் மட்டுமே கொண்டு காலத்தை வென்ற இந்த சாதுக்களின் சாதனைகள் மனித உடலின் மேலான மரியாதையை உலகிற்கு அளிக்கின்றன. மனித மனம் என்பது ஒரு பேரண்டம். அதை ஆராய்ந்து அடக்கி அதன் முழு சக்தியையும் வெளிப்படுத்தியவர்களே இந்த மகான்கள்.
அவர்களின் கணிப்புகளை படிப்பது நமக்கு பயத்தை அளிக்காமல் ஒரு ஆழமான ஆன்மீக விழிப்புணர்வை அளிக்க வேண்டும். காலம் என்பது நம்மை விட்டு நகரும் ஒரு நதியாக இல்லை, அது நாம் அனுபவிக்கும் ஒரு கணம் மட்டுமே. நாம் எதிர்காலத்தை பற்றி அதிகம் கவலைப்படாமல் கடந்த காலத்தை மறந்து நம் நிகழ்காலத்தை ஒரு தூய்மையான சாதுவின் பார்வையுடன் வாழ்வதுதான் இந்த வாழ்க்கையின் உண்மையான நோக்கம் என்பதை இந்த சாதுக்களின் வாழ்வுகள் நமக்கு மெதுவாக உணர்த்துகின்றன.